தமிழக கவர்னர் அர்லேக்கர் அவர்கள் சமீபத்தில் மதுரை போயிருந்தார். அங்கே வசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருந்தார். அப்போ பலர் நான் இந்த வழியாக போனேன், வைகை ரொம்ப வறண்டு போயிருக்கு, சுத்தமாகவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். பிறகு கெஸ்ட் ஹவுஸுக்கு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளே அவங்களெல்லாம் அழைச்சி ஏதோ பேசினார். ஆஹாஹா, கவர்னர் ஆய்வு செய்ய கிளம்பிட்டாரு, அவருக்கு அந்த அதிகாரம்லாம் இல்லை, தமிழக அரசுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது, பவர் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவாக இப்பொழுது அமைச்சராக நிர்மல்குமார், அந்த நிர்மல்குமார் யாருடைய பேச்சு கேட்டார்னா வெங்கடேசன் இவங்கெல்லாம் சொன்ன உடனே பதறிட்டு உடனே பேட்டி கொடுத்ததை பார்த்தோம். ஆனால் அந்த மீட்டிங்லேயே ஒருத்தர் இருந்தார், தன்னார்வலர்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்மளை தான் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு உண்மையிலே இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா அவேர்னஸ் இருக்கக்கூடியவங்க, சூழியல் மீது அக்கறை கொண்டவங்க சில பேர் கிளம்பி நாங்கள் பண்ணுறோம், இதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு அனுமதி வாங்கணும். ஏன்னா பாதுகாப்பு ஏதாவது சொன்னால் ஏதாவது பிரச்சனை ஆகுமே அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா அவங்க இதை பராமரிப்பு பண்ண வேண்டியது நீர்வளத்துறை, மாநகராட்சி, அவங்க அனுமதி கொடுக்கல, அதனால் அவங்கள பர்மிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆழ்வார்புரம், மதுரை, யானக்கல் இந்த பகுதியில் சேர்ந்த இந்த தன்னார்வலர்கள் தான் இந்த முயற்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த முயற்சியை செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்பொழுது ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்க? திராவிட முன்னேற்ற கழக இந்த விடிய அரசு இருந்ததுல, திராவிடிய அமர்வு, அந்த ஆட்சியில கூட வைகையை சுத்தம் பண்றோம்னு சொல்லி இறங்கும்போது கூட காவல்துறை பர்மிஷனோட மட்டும் போய் இந்த நீர்வளத்துறையோ மாநகராட்சியோ கொடுக்காம போய் தன்னார்வலர்கள் இறங்கி ஏற்கனவே அந்த மாதிரி கிளீன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே பிஹெச்பியில் இருந்த ஒரு பையன், அப்புறம் அவர் தனியாக ஒரு அமைப்பு அங்கே செய்து கொண்டு இருந்த அந்த விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ காவல்துறை தடுப்பதோட நோக்கம் என்ன? இப்போ நமக்கு அடுத்தடுத்த செய்தியில் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அது நோக்கம்னு சொல்றப்ப அந்த தன்னார்வலரே சொல்லியிருக்காரு, நாங்க கவர்னர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தன்னார்வலராக வந்திருக்கணும். அந்த கவர்னர்ங்கிற பேரை பார்த்த உடனே உங்களுக்கு பிரச்சனையா இருந்திருக்கு. அதுல நிர்மல்குமாருடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் வலிப்பார். அவரு ஒரு கருத்தை தான் சொல்றாரு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிற மாதிரி கவர்னருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு. அவர் ஏன்டா அப்படி வச்சிருக்கீங்க? அதாவது நம்ம வீட்டில் ஒரு மூத்த தாத்தா இருப்பார், அவர் ஒன்றுவிட்ட தாத்தாவோ பெரிய தாத்தாவோ இல்லை கொள்ளு தாத்தாவோ யாரோ ஒருத்தர் வரும்போது நீங்களாம் நல்லா இருங்க அப்படின்னு, இந்த ஆள் யாரு நம்ம நல்லா இருன்னு சொல்ல, நான் நாசமாக போவேன், இது இந்த ஆள் யார் கேட்க, நான் குடிப்பேன், கூத்தியா வீட்டுக்கு போவேன், சீட்டாடுவேன், குதிரை ரேஸுக்கு போவேன், இந்த ஆள் யார் சொல்ல அப்படிங்கிற லெவலில் தான் நிர்மல்குமாரோட வெளிப்பாடை நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் கருத்து தான் சொன்னார், அவர் போய் ஆய்வு செய்யலை. இதை சரி பண்ணலைன்னா குடிமகனாக இதை முன்னெடுக்க வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு, அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆனால் இதுக்குள்ளேயே அரசியல் நோக்கம் கற்பிச்சு அதுலேயே இவங்க போய் குறுக்குசால் ஓட்டுறது, அதோடு இல்லாமல் பல்வேறு நிகழ்வுகள், சபாநாயகர் தினசரி திருக்குறளை சொல்றதில்ல, பகவத்கீதையை சொல்றதில்ல, அருணகிரிநாதரை சொல்றதில்ல. ஆனால் அவர் தினசரி சபை கூடின உடனே அவர் ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்றாரு. அப்புறம் நேத்திக்கு அமைச்சர் அல்லேலூயா சொல்றாரு, அல்லாஹு அக்பர் சொல்றாரு. ஆனா அங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அங்க எதுவும் கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அதோட நிறுத்திடுறாங்க. அதுக்கு அடுத்ததுக்கே வரதில்லை. அதுக்கு அடுத்தது வந்தாதான பிரச்சனை, அதனால அதோட நிறுத்திடுறாங்க. நீங்க சொல்றதுனாலே திருக்குறள் சொல்லலாம், ஆதி பகவான் முதற்றே உலகன்னு கூட நீங்க சொல்லலாமே, ஏன் அதை சொல்றது இல்லை? முதல் குறளை சொல்லாமே அந்த மாதிரி உங்களுடைய அதோடு இல்லாமல் நம்ம ஸ்ரீ டிவி இதுலேயும் பல்வேறு செய்திகளில் இதாக இருக்குது. அப்புறம் தொடர்ந்து கிறிஸ்துவர்கள் எப்படிலாம் பிரச்சனை பண்ணுறாங்க, எங்கள் இடம் இருக்குது நீங்கள் கோவிலை புனரமைக்காத, இஸ்லாமியர்கள் எப்படி பிரச்சனை பண்ணுறாங்க, அதுவும் கிறிஸ்துவர்கள் பிரச்சனை விதவிதமாக இருக்குது. எக்மோர்ல ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை, கோயம்பேடுல ஒரு பிரச்சனை, மாதவரத்துல இன்னும் முன்னே செல்வகுமார் போய் அங்க ஒரு, நீங்க இந்த 2-3 நாள்ல பாத்தீங்கன்னா எக்மோரு, மாதவரம், இதுல கோயம்பேடு, இந்த 3 இடத்துலயும் இப்ப ஏன் இதை நம்ம சிஎம் நம்ம சபாநாயகர் அப்படின்னு நினைக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு விஜய் அப்படி இல்லைங்கிறது தான் இல்ல புது புத்தியில இருக்கக்கூடிய கருத்தா இருக்கு.
ஆனா இது வந்து மிஷினரிகளுக்கான ஒரு ஆட்சின்னு அவங்க கொண்டாடுறாங்களா, அதனாலதான் வந்து நீங்க காவல்துறை இதை தடுக்குதா, இந்த ஆங்கிள்லயும் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. நீங்க இப்படியே விட்டுக்கிட்டே போனீங்கன்னா பிரச்சனை மேல பிரச்சனையா தினசரி வந்து நீ கோவிலை புனரமைக்காத, இது கிறிஸ்டியன் மெஜாரிட்டியா இருக்காங்க, இங்க கிறிஸ்துவர்கள் எழுப்புதல் கூட்டம் நடத்துறாங்க, எல்லாத்துக்குமே இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நீ வைகை இதை போய் புனரமைக்காத அப்படின்னு காவல்துறை தடுத்தா அப்ப இது வந்து மிஷினரியோட அஜெண்டாவா அப்படின்னு பொதுமக்களுக்கும் ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. அதே நேரத்துல இப்ப வந்து நான் புனரமைக்கிறேன் சீரமைக்கிறேன்னு போகும்போது நல்லதை செய்யாதேன்னு தடுக்கிறேன். நீங்க ஏதோ ஜோசிகாரன் சொன்னான்னு வெறித்தனமா நம்ம பக்தர்களுக்கும் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருந்து மாற்றம் உள்ளுக்குள்ளே இருந்தா வரணும், வெளியில இருக்கிற எந்த நாதாரியும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பூ பூ என்ன உலகின் வேற ஏதோ பக்கத்துல அதோட இன்னொரு வார்த்தையும் எனக்கு தெரியும். அவனுங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து நீங்க வந்து நதியை அசுத்தப்படுத்தாதீங்க, நீங்க சமுத்திரத்தை அசிங்கப்படுத்தாதீங்க, அந்த கண்ட நாதாரியில நம்மளுக்கு ஏங்க சொல்லுவாங்க. திருவோட போறப்ப எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்மளுடைய நம்ம இந்து சமுதாயம் இருக்கு. நீங்க திருச்செந்தூர்ல ஒரு அமாவாசை அன்னைக்கு தேர்தல் நேரத்துல அங்க போய் சமுத்திர ஸ்நானம் பண்ணி திதி கொடுக்கலான்ட்டு போனான். நீங்க ஒரு 10 அடி உள்ள போனாலும் அந்த துணி வந்து உங்க காலில் மாட்டுது. இத்தனைக்கும் அந்த துணியை எடுத்து 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 கரை மேல போடுறாங்க நகராட்சி சார்பா. இதுலயும் அதே பிரச்சனை தான். ராமேஸ்வரத்துலயும் திருநள்ளாறு குளத்தையே மூடி சுத்தி கம்பி வேலி போட்டான். எதுக்குடா நீங்க விட்டாதனடா ஜட்டியும் அன்றையாரையும் கொண்டு வந்து இதுக்குள்ள போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியக்காரன் சொன்னான்னு வெறித்தனமா நீர்நிலைகளை மாசுபடுத்துறதுல இது வந்து பக்தியை தாண்டி உங்களுக்கு ஒழுக்கமும் பக்தியும் ரொம்ப அவசியம். அதை தாண்டி சுயநல பேயா மாறி உன் துணியை விடு உனக்கு நல்லது நடக்கும். ஆஸ்திரேலியாலேயோ அமெரிக்காலேயோ அவனுக்கு வந்து அது நதிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம், எட் அனதர் நேச்சர். நமக்கு தான் புனிதம். ஆனா புனிதமா நம்ம பாதுகாக்க வேண்டியதை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துவோங்கிறதுக்கு வைகை ஒரு உதாரணம், நொய்யல் ஒரு உதாரணம். தஞ்சாவூர் டவுன் ஓரமாவே டவுனுக்குள்ளேயே இந்த ராகவேந்திரா மடத்துக்கு பின்னாடி அந்த வடக்கு வீதி மயானத்துக்கு ஒட்டி ஒரு ஆறு போகும், புதாறுன்னு நினைக்கிறேன். அங்கே நீங்கள் போனீங்கன்னா வெறும் சாக்கடை நாத்தமாக இருக்கும். நீங்கள் கும்போணம் காவேரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடநாளில் கூட தண்ணி இருக்கும். மாயவரம் காவேரியில் பார்த்தீங்கன்னா கொடநாளில் கூட தண்ணி இருக்கும். ஏன்னா அந்த 2 டவுனில் மட்டும் இருக்கும். ஏன்னா ஊரில் இருக்க சாக்கடை தண்ணியெல்லாம் கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து கலக்கலாம். இது எல்லாம் பற்றி கவலையே படாத அரசாங்கம் யாராவது ஒருத்தன் இறங்கி அதை போய் நாம் சரி பண்ணுறோம் அப்படின்னு போனால் இந்த நேரத்தில் நம்ம நிமல் ராகவன் நீங்களும் தொடர்ந்து அந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு பிள்ளையாண்டான், நம்ம டெல்டாவை சேர்ந்த பிள்ளையாண்டான். அவன் உகாண்டா அக்கறையே டெல்டாவில் பிறந்ததுனாலதான் அந்த இயற்கை மேல ஒரு அக்கறை இருக்கு. அவன் புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், பட்டுக்கோட்டை அதோடெல்லாம் தாண்டி இப்ப குஜராத் விட்டு உகாண்டா வரைக்கும் போய் அவன் நீர்நிலையை சரிப்படுத்தி, அதுவும் நீங்க அவன் சரிப்படுத்தின ஏரி எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. நேத்தி கூட ஒரு வீடியோ பார்த்தேன். நான் சின்ன வயசுல வாய்க்கால டைவ் அடிச்ச மாதிரி ஒரு பையன் குளத்துல போய் ஏரியில போய் டைவ் அடிக்கிறான். புதுக்கோட்டை ஏரியை சரி பண்ண விஷயத்த அந்த மாதிரி நம்மளுக்கு பார்க்கும்போதே நம்ம சின்ன வயசை கழிச்சிட்டு போறோம். இதுக்குன்னே தண்ணி வந்தோடனே ஊர்ல போய் 10 நாள் தங்கி வாய்க்கால குளிக்கணும்னு ஒரு வெறி வர அளவுக்கு நம்ம இயற்கையோட அழிச்சிட்டு போற அந்த நிமல் ராகவனுக்கு கூட அரசாங்க துறைகள்ல அந்த ஏரி குளங்களை நான் கண்மாயை நான் சீரமைக்கிறேங்க, அதுக்கு பர்மிஷனை மட்டும் கொடுங்க, வேற எதுவும் நான் உங்கள்கிட்ட பணம் கேட்கல, காசு கேட்கல, ஆள் பலம் கேட்கல அப்படின்னு சொன்னா கூட பினான்சியலா ஜோஹோ போன்ற அமைப்புகள் அவருக்கு உதவு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா யாரு ஓகே பண்ணுமோ அது பர்மிஷன் அவங்க முட்டுக்கட்டையா இல்ல. அதுல வந்து பிடபிள்யூடி வந்துடுறான். உள்ள இருக்கக்கூடிய அதுக்கு ஒரு ரேட் அவங்க வச்சிருப்பாங்கல்ல. எல்லாத்துக்கும் இது எல்லாமே தொட்டதெல்லாம் பணங்கிற மாதிரி. அது நம்ம விவசாய அணியில மாநில தலைவரா கண்ணன் பிள்ளைன்னு இருந்தார், காட்டுமன்னாருடைய கண்ணன் பிள்ளை. காவேரி பத்தி புத்தகம்லாம் எழுதினவர். அவரு தான் தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையா இந்த வண்டல் மண்ணை மக்களை விட்டு அள்ளிக்க சொல்லுவோம், இதுக்கு போய் குடிமராமத்தை பண்ணி இதை வந்து பிடபிள்யூடி இதுக்கு செலவு பண்ண வேண்டாம், பொதுப்பணித்துறையோ நீராணிக்கத்துறையோ இது செய்ய வேண்டாம், இதை வந்து மக்களே தேவையானதுக்கு வந்து ஒரு டிராக்டருக்கு 20 ரூபா 30 ரூபான்னு ஒரு மினிமம் அமௌண்ட் வச்சு இது பண்ணிடலான்னு காட்டுமன்னாருடைய பெருமாள் கோவில் பெரிய குளம், எங்கள் ஊருக்கு போகிற வழியில் இருக்கிற குளம், அதை தான் முதல்ல ககன்தீப் சிங் பேடிட்ட மனு கொடுத்து, அவர் மனு கொடுத்த 2வது நாள் அப்ரூவ் பண்ணார். காட்டுமன்னாருடைய ராஜேஷ் தான் அதுக்கு கூட இருந்து கோஆர்டினேட் பண்ணான். ஆனால் அதையே வந்து இப்போ ஆளுங்கட்சிக்காரங்களா இருக்கட்டும், இப்போ திராவிடியா மாடலில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அதையே வந்து ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணா பயன்படுத்துகிறாங்க. அதையே வந்து பொலிட்டிக்கல் இதுக்காக வந்து
காட்டமன்னாடி பக்கத்தில் இருக்கிற கண்டமங்கலங்கிற ஒரு ஊரில் வேற ஒரு ஆள் டிவி கையில் இருக்கிறவனையே உள்கட்சி பிரச்சனைனால போட்டு பார்க்கறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சு அவனுங்களே என்ன பண்ணுறானுங்க, அவன் அப்பா காசு வாங்காதீங்கடான்னு, லாரிகளா காசு கழித்து வாங்காதீங்கடான்னு தடுக்க போனவனே இவன் தான் காசு வாங்கினான்னு சொல்லி டிவியில் போட்டு அவனை போட்டு லஞ்சம் வாங்கினான்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க. ஒரு நீர்நிலையை வச்சு எந்த அளவுக்கு அட்டுழியங்கள் செய்ய முடியுமோ அதை இந்த அரசாங்கத்திலையும் தொடர்றது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். நம்ம சென்ற ஒரு 4 நாள் முன்னாடி பேசும்போது கிருதுமால் நதியை பற்றி பேசும்போது நான் அதை மத்திய அவதாரம், அதை நம்மளுடைய நேயர் ஒருத்தர் கீழே கமெண்ட்ல விளக்கி சொல்லியிருந்தாரு. அதை நம்ம கிளிப் ஆஃப் த டங் அதை கூட நான் கூர்ந்து கவனிச்சு அந்த நேயருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றி. அந்த கிருதுமால் நதியும் ஒரு சாக்கடையா இருக்கு. இதை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஏரிகள்லையும் 1992லயோ 93லயோ பாரதிய ஜனதா கட்சி தலைவராக டாக்டர் NS சந்திரபோஸ் இருந்தபோது தீர்மானங்கள் பலதை போட்டாங்க. சென்ட் ஜார்ஜ் கோட்டை பேரை தமிழ் முனிவர் வள்ளுவர் கோட்டைன்னு மாற்றணும்னு ஒரு தீர்மானம். இன்னொரு தீர்மானம் என்னன்னா, வீராண ஏரிய தமிழக அரசு தூர்வாரணும், இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சியை அதை தூர்வார வேலையை செய்வோம் அப்படின்னு. அப்பவே படித்தவர்கள் எல்லாம் தலைவரா இருந்திருக்காங்க. நீங்க அது எதனால சொல்றீங்கன்னு தெரியல. NS சந்திரபோஸ் போய் அந்த இடத்த இலக்கணத்தில் ஆய்வு பண்ணும்போது நானும் அந்த இதுக்கு போயிருந்தேன், அந்த ஆய்வுக்கு. அப்போ இன்னும் ஒரு 10-15 பேர் தான் போயிருப்போம். பண்ருட்டி பக்கத்துல இருந்த அப்பர் சாமின்னு சொல்லி ரெட்டியார் அவங்களும் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி தன்னார்வர்களா பல்வேறு ஏரிகள் குளங்கள் எல்லாத்தையும் தூர்வாரணுங்கும் போது அதுக்கு நல்லது செய்ய விடாம கெடுதல் செய்கிறவங்கள, ஏரி மண்ணை நீ கொள்ளடிக்கிறியா, ஆத்து மண்ணை திருடுறியா, குவாரி போட்டு கொள்ளம் ஆத்துக்குள்ள மண்ணு மூட்டையா அடிக்கிருக்கு. எங்க ஊர்ல எங்க அண்ணன் இப்போ போயிட்டு ஒரு போட்டோ காமிச்சான். என்னடா அது, ஏன்டா மண்ணு மூட்டையா அடிக்கிருக்கேன்னா, இல்லை லாரி போறதுக்காக இது ஆயிடும். எதுக்கு லாரி போகணும்? இப்போ அதான் பக்கத்துலேயே முட்டத்தில் பாலம் இருக்க, நான் ஓமாமலி இருக்க முடியும்னு இருக்கேன், எதுக்குடா இப்போ லாரி போகணும்? குவாரிக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல வேளை இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒழிஞ்சதுனால அது கொஞ்சம் டிலே ஆகுது. அந்த மாதிரி நீங்கள் கெட்ட விஷயங்களுக்கு விழுந்தடிச்சு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இன்றைய ஆளும் கட்சி, அன்றைய ஆளும் கட்சி, அரசு நிர்வாகம், இது எல்லாத்தையும் அரசியல் செய்யாம ஆர்லேக்கர் என்ன சொல்லிட்டாரு அந்த ஆளு, நதியை நல்லா வச்சுக்கிடுங்கடா, நல்லா படிங்கடா, நல்லா இருங்கடா, ஆரோக்கியமா, நான் நாசமா தான் போவேன். ஏன் எனக்கு எய்ட்ஸ் வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் எனக்கு குஷ்டம் வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? நான் குஷ்டரோகமாக தான் இருப்பேன் அப்படிங்கிற லெவலில் தான் இவங்களுடைய பேச்சே இருக்கு. இது அடாவடித்தனமான பேச்சு. இது தமிழக மக்களை வஞ்சிக்கக்கூடிய பேச்சு.